ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களை ஒரு புது வீடியோவில் சந்திக்க வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம ஸ்பெஷலாக பண்ண போறோம்னா, மண் சட்டியில் செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுவும் இளம் வஞ்சர மீனை வச்சு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மண் சட்டி செட்டிநாடு மீன் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல மீன் எடுத்துருக்கோம், 2 மீன் எடுத்துருக்கோம். அது சின்ன வஞ்சர மீன் நம்ம பார்த்து வாங்கியிருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா சோம்பு வெந்தயமும் எடுத்துருக்கோம், பூண்டு 15 பூண்டு எடுத்துருக்கோம், கருவேப்பிலை எடுத்துருக்கோம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் தான் வந்து நம்ம செய்ய போகிற சமையலுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி எடுத்துருக்கோம், கடையில் வாங்கின மீன் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், உப்பு. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து செட்டிநாடு மீன் குழம்பு வந்து செய்ய போகிறோம். கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாயை பார்த்தீங்கன்னா மண் சட்டி கடாய் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மண் சட்டியில் வச்சா அவங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் சில்வர் பாத்திரத்தில் வைக்கிறதுக்கும் மண் சட்டியில் வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம இன்றைக்கி மண் சட்டி தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். கடாய் சூடாகிடுச்சு. கடாய் சூடானதுக்கு நம்ம சோம்பையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சோம்பையும் வெந்தயத்தையும் மிதமான சூட்டில் வறுத்து தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை இது வந்து ஃபைனலாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த வறுத்து எடுத்து அரைச்சி வேண்டியதான். அரைச்சிட்டு நம்ம எடுத்து உரமாக வச்சிடலாம். ஃபைனலாக மீன் குழம்பு கொதிக்கும் போது அதில் தூவிட்டு இறக்கி விட்டுக்கலாம். இதில் சோம்பு தான் நிறையா சேர்த்துக்கணும். வெந்தயம் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா வெந்தயம் அதிகமாக சேர்த்துட்டா வந்து குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும். மண் சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால ஸ்மெல் ரொம்ப நல்லாவே வரும். நம்ம பாரம்பரிய குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து வெந்தயமும் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சா உங்களுக்கு வந்து கருகிடும். இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலைக்கு அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். ஏன்னா சின்ன வெங்காயம் தான் வந்து மீன் குழம்புக்கெல்லாம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இதை கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயமே கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வெங்காயத்தை முழுசாக கூட போட்டுக்கலாம். நீங்கள் மீன் குழம்புலாம் வைக்கும்போது பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். வதக்கி விட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாடு மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து மண் சட்டி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா மண் சட்டி யூஸ் பண்ணால் தான் அதோட டேஸ்ட்டும் மனமும் வந்து சரியாக இருக்கும். இல்லை நீங்கள் சில்வர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சில பொருள்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அதை கீழே சில்வர் யூஸ் பண்ணால் என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு சொல்லி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்ச தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 3 மினிட்ஸில் வந்து இந்த தக்காளிலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அது மேலே வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அடுத்த பொருளை ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே வந்து எல்லா குழம்புக்குமே வந்து சாஃப்டாக இருக்க உப்பு யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? கல் உப்பு தான் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். வேகிறது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்குது, ஸோ அதனால் வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கோம். எப்படியுமே டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதனால் வந்து சீக்கிரம் சமைக்கலாம்னு பார்த்தாலும் சமைக்க முடியல, ஏன்னா அது ரொம்ப டைம் ஆகுது. இதை போல் ஜாலியாக விளாண்டுட்டே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. சமைக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் வந்து சந்தோஷமும் தேவை இல்லைங்களா? ஸோ அதனால தான் ஜாலியாக சமைக்கிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. அது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நான் அதே திரும்ப சொல்கிறேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறதுனாலே வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வருது. ஸோ அதை வதக்கிட்டு இதில் நம்ம வந்து புளி தனியாக ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. புளி தண்ணி ஆட் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம். செட்டிநாடு ஸ்டைலில் நீங்கள் மீன் குழம்பு வைக்கணும்னா கொஞ்சம் பழைய புளியாக எடுத்துக்கோங்க. ஸோ கருப்பாக இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ரொம்ப பழைய புளி தான் வந்து செட்டிநாடு மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்க விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சு வந்தால் தான் நம்ம அதில் மசாலா ஆட் பண்ண முடியும். மசாலா ஆட் பண்ணி கிட்டி விட்டுக்கப்புறம் நம்ம வந்து மீன் ஆட் பண்ண முடியும். நம்ம இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். தம்பி, என்னப்பா மீன் குழம்பு செய்கிறேன்ட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க? புளி கொதிச்சிட்டு இருக்கு, அதான் சோடா சாப்பிட்டு போகலாம் வந்தேன். புளி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் வந்து இவ்வளோ தான் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் இல்லை. உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு தண்ணி ஊற்றுறீங்களோ அதில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். இதுதான் வந்து செட்டிநாடு செய்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் மசாலா. இது உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். செட்டிநாடு ஹோம்மேட் மசாலான்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா வந்து கெட்டியாக வந்துருக்குது. மீன் குழம்பு எப்பவுமே வந்து கெட்டியாக தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிச்சுக்கிட்டு மூடி வச்சுருங்க. பொதுவாக நீங்கள் நினைப்பீங்க புளி ஊற்றிட்டு மசாலா போட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுட்டு தான் மீன் போடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணக்கூடாது. செட்டிநாடு மீன் குழம்புக்கு புளி ஊற்றிட்டு புளி கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிட்டு மசாலாவும் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மீன் ஆட் பண்ண முடியும். இதுதான் மண் சட்டி செட்டிநாடு மீன் குழம்போட தனித்துவமான விஷயம். மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்ட வந்து பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ செட்டிநாடு மீன் குழம்பு இந்தளவு ஓரளவு கெட்டியாக இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் வைக்கிற குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாக கட்டியாக அப்படி வச்சா தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச 2 வஞ்சர மீன், அதாவது வஞ்சர மீன் வந்து பெரிய மீன் கிடையாது, குட்டி வஞ்சர மீன் 2 தான் எடுத்துருக்கோம். அந்த 2 வஞ்சர மீன் ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக செட்டிநாடு மீன் குழம்பு வந்து எல்லா மீன்லையும் வச்சிட முடியாது, ஒரு சில மீனில் தான் வைக்க முடியும். நம்ம இன்றைக்கி வஞ்சர மீனில் தான் வைக்கிறோம். மீன் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ மீன் வந்து நல்லா இருக்கணும், மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாக்டவுன் நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்துன்னு பார்த்துக்கோங்க. சமையல் கட்டுனா என்னென்னு தெரியாமல் நம்மளை வந்து சமையல் கட்டே கதின்னு உட்கார வச்சிருச்சு. ஜாலியாக தான் இருக்குது. நிறையா லேடிஸ்லாம் சொல்லுவாங்க, சமையல் கட்டில் இருந்து பாரு, வீட்டு வேலை செஞ்சு பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. யாருமே நம்பாதீங்க, பெரிய வேலைலாம் கிடையாது. நம்ம வெளில போய் வேலை பார்க்குறது ரொம்ப சின்ன வேலை தான், கஷ்டம்லாம் கிடையாது. பிடிச்சிருந்தா எல்லாமே சந்தோஷமாக ஏற்றுட்டு போயிடலாம்.
வீட்டில் சமைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், பட் இருந்தாலும் வந்து அது ரொம்ப கஷ்டமாக கிடையாது. பிடிச்சி செஞ்சால் எல்லாமே நல்லா தான் இருக்கும். மீன் குழம்பு வந்து இந்த அளவு கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். ஸோ இந்த அளவு கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மீன் குழம்பு நல்லா வரும். ஏன்னா நார்மலாக எடுக்கிறதுக்கும் நீங்கள் நார்மலாக தண்ணியாக வைக்கிறதுக்கும் கெட்டியாக வைக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்புலாம் நீங்கள் இந்த போல் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். 5 மினிட்ஸ் நமக்கான மண் சட்டி செட்டிநாடு மீன் குழம்பு தயாராகிடும். ஃபைனலாக மரச்சட்டினோட சோம்பையும் வெந்தயத்தையும் நுணுக்கிக்கலாம். நுணுக்கி பவுடர் ஆக்கிக்கிட்டு நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்புக்கு இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். மீன் குழம்புனா இப்படி தானே இருக்கும், செம்மையான ஸ்மெல். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மீன் குழம்பு பிடிக்காதவங்களுக்கு செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு வந்து கன்ஃபார்ம் பிடிக்கும். குழம்பு ஒழிச்சிருச்சு. நம்ம இதை ஃபைனலாக வந்து இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஒரு நல்ல ஸ்மெல் வருங்க. எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு இறக்கிக்கலாம். மீன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வெந்து சூப்பராக வந்துருக்குன்னு சொல்லிட்டு. வந்து பட்டுக்கோட்டை காரைக்குடி சைட்லாம் போனால் இந்த மாதிரி வந்து செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த சைடில் தான் வந்து செட்டிநாடு ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பராக வைப்பாங்க. இந்த சைடு மேக்ஸிமம் வந்து நிறையா வந்து பார்த்தது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழம்பு இறக்கிக்கலாம். பிடிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மறக்காமல் பார்க்கலாம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் முழுசாக புரிய மாட்டேங்குது. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். இந்த லாக்டவுனில் காசு இல்லாமலும் கண்டென்ட் இல்லாமலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதோட நம்ம ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஊரில் வந்து அவனுக்கு வேலையே இல்லை, உங்ககிட்ட மட்டும் காசு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கும் வேலை இல்லை, என்கிட்ட கேஷ் இல்லை. என்னோட ஃப்ரெண்ட் பக்கத்தில் வந்து ஃபிஷர்மேனாக இருக்கிறதுனால அவர் பிடிச்ச ஒரு மீனை எனக்கு வந்து கொடுக்குறாரு. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க வாய்ஸ் கிளியராக கேட்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ஸ் கிளியராக வந்து இருக்கிற மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பெயிட் பண்ணி வாங்கியிருக்கேன். இனிமேல் வந்து நான் போகிற வீடியோஸ் எல்லாமே குவாலிட்டியாகவும் வாய்ஸ் கிளியராகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன்.